வணக்கம், நான் நட்ராஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சூப்பரான இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கேன். பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். எங்கடா ஏதாவது அபேண்டட் பிளேஸ் வந்துட்டிங்களா, இல்லை ஃபாரஸ்ட் வந்துட்டீங்கன்னு நினைப்பீங்க. இல்லைங்க, இன்றைக்கி சூப்பரான ஒரு இடம் தான் வந்திருக்கேன். நம்ம யார் கூட வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரை தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணுங்க சீக்கிரமாக. ஸோ செம்மையான ஒரு இடங்க. இதில் ஃபுல்லாகவே ஆஃப் ரோட் மாதிரி தான் வந்தேன். ஃபுல்லாக வந்துட்டு அப்படி இங்கே உள்ளே போகுது. ஸோ உள்ளே போய்ட்டு என்னென்னு பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம், என்ன ஏதுன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு ஏன்ஷியன்ட், அதாவது ரொம்ப மனசுக்கு ரிலாக்ஸாக ஒரு சிவன் கோயிலுக்கு போகலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். எஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோயிலுக்கு வந்தாச்சுங்க. ரொம்ப காலமாக இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வர முடியாமல் நிறையா ஸ்டக்கப் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் போராடி இன்றைக்கி ஒரு வழியாக வரணும்னு நினச்சிட்டு, ஸோ நம்ம ஜெய்ஜாண்டிக்கான ஒரு இவனை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இவனுக்குன்னு பேரை வைக்கல, முதல்ல ஒரு பேரை வைக்கணும். ஸோ அதனால் கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம ஃபால்கன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணுறதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏராக்ஸும் போயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவனை தான் இப்போ நம்மளை வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கான். சொல்லப்போனால் நான் ஓட்டிகிட்ருக்கேன்றதை விட அவன் தான் ஓட்டிகிட்ருக்கான். ஸோ அப்படி போயிட்டுருக்கு. சூப்பரான கோயில். என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய சின்ன கோயில் இருக்குங்க. பட் இந்த கோயில் வந்து ஒரு சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிவன் கோயில் தான். இந்த சிவன் கோயில். பட் இது எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டான ஒரு செஞ்சுரி தான் அவங்க வந்து இந்த கணிப்பு பண்ணியிருப்பேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கணிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இது வந்து 8 to 9 செஞ்சுரிக்கு ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆற்றுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்பெஷல் தாங்க. அதுவும் இந்த ஆறு பார்த்திங்கன்னா பாலாறுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆற்றுக்கு நடுவில் தான் இந்த டெம்பிள் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை கரெக்டாக பிங்க் பண்ணி வந்து பாருங்கள். கொஞ்சம் அப்பப்போ நெட்டு பிரச்சனை வருது இங்கே. ஸோ இருந்தாலும் கரெக்டாக பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லைனா யாராவது லோக்கலில் கேட்டுட்டு கரெக்டாக நீங்கள் வந்துடலாம். நியர்பை வந்துட்டீங்கன்னா. ஸோ அதனால் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ மார்னிங்லேயும் சரி ஈவினிங் சரி கோயில் இருக்குது. பட் வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக பார்க்க இடம். சரி ரிலாக்ஸாக வரலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். ஸோ ரியலி கொஞ்ச நேரம் போய் மெடிடேஷன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த கோயில் எப்படி இருக்குன்றதை அப்படியே என் கூட செஞ்சுட்டு டிஜிட்டலாக நீங்களும் வந்து பாருங்கள். வாங்க போக ஆரம்பிக்கலாம். எஸ், கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. ஸோ அதுதான் அங்கேருந்து நடந்து வந்தோம். இங்கே பாருங்கள், இது கோயிலோட வெளிப்பக்கம். ஸோ இது கோயிலோட என்ட்ரன்ஸ். படிக்கட்டி ஏறுறோங்க. ஸோ இதுதாங்க என்ட்ரன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் உள்ள வந்து பார்த்திங்கன்னா கோயில் கேட் இருக்குது. ஸோ அப்படியே சின்ன கடவுள்களை இங்கே பக்கத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதாங்க கோயிலோட உள்ள என்ட்ரன்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம கால பைரவர் இருக்கார். அவரை பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், கால பைரவர். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ப்ரே பண்ணிக்கோங்க. கடவுளே, கொஞ்சம் நேரம் நான் ப்ரே பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா உங்களுக்கு? இந்த 14 வரி கல்வெட்டு இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு பல்லவர் காலத்தை சேர்ந்தது. ஒரு தூணும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட சிறப்பம்சம். இந்த கோவிலோட மெயினான சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா பாலாற்றுக்கு நடுவில் இருக்குது. அந்த 14 வரி கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கோவில் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவில் பாலாற்றுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஒரு சிறப்பான சிறப்பம்சம்னு சொல்லப்பட்டிருக்கு.
இது வந்து பார்த்திங்கன்னா நெருப்புத்துங்க பல்லவர் அவரோட 16வது ஆட்சி. இது பல்லவர் காலத்து கல்வெட்டு. இதில் இந்த கல்வெட்டில் என்ன லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழும் கிரங்கமும் சேர்ந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு மொழி இது. இந்த கல்வெட்டில் சிவபெருமானோட பேரை என்னென்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தோன்னா சைலேஸ்வரத்து மகாதேவர்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஊரோட பெயர் பார்த்திங்கன்னா பரமேஸ்வர மங்கலம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான ஒரு வரி இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணைக்குடி மரமடக்கி விழிப்பேரராயர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் யாருன்னா அந்த மண்ணைக்குடி அப்படின்ற ஒரு விஷயமே இதில் என்னன்னு சொல்ல வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடந்த சண்டையில் பல்லவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. அது போரில் வெற்றி பெற்று அதில் முக்கியமாக இருந்த சில நபர்களை தான் அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அழைக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு அந்த நெய்வேத்தியம் சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அந்த போரில் பங்கு பெற்றோட சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு சிறப்பம்சங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிவபெருமானை தேடி அம்பாலே பார்த்திங்கன்னா அவங்களோட முழங்கால் அந்த முட்டியை வச்சு வணங்கினதாக அந்த பாறையில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இது மாதிரி இந்த பாலாற்றுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஒரு சிறப்பான ஒரு கோவிலை பற்றி இந்த 14 வரி கல்வெட்டில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுதான் நீங்கள் அதில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிஜமாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கோயில் இது. மறக்காமல் பாருங்கள். எனக்கு கிடைச்ச ஒரு வரம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பிளேஸ். அன்பே சிவம். ஓம் நம சிவாய. சரி என்ட்ரி இருக்கு. அண்ட் இது ஃபுல் பாலாறுங்க. இந்த பாலாறு இப்போ தண்ணி இந்த இடத்துல ஃபுல்லாக கம்மியாக இருக்கனால உங்களுக்கு ரிவரோட ரன்னிங் டவுனாக இருக்குது. இங்கே பாருங்கள். ரியலி நம்ம சிட்டிக்குள்ளே 1000 இடத்துக்கு போனாலும் அங்கே வர மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள். இங்கே ஒரு அம்மனோட இது வச்சுருக்காங்க. கரெக்டாக செம்மையாக வரும். ஃபுல்லாக மண்ணு தான் இங்கே. அண்டு மெயினாக அம்மன் பார்த்திங்கன்னா இங்கே அந்த முழங்காலை சிவனை தேடி முழங்கால் பதிச்சு ஏதோ ஒரு அந்த ப்ரே பண்ண ஒரு இடம்னு சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரில. எஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா பூசாரி கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கார் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே பண்ணல. பட் இருந்தாலும் அந்த பூஜை எனக்கு சும்மா வச்சுட்டு இருந்தது. நான் சிவன் கோயிலுக்கு போய் எனக்கு பூஜை பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ப்ரே பண்ணும்போது காருக்கு தெரியும் சரியாக பூஜை பண்ணலை. நீங்கள் எனக்கு கடவுள்கிட்ட வச்சு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம இசுவோட சாவியை பூஜை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காருக்கு போய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவர் பிரசாதத்தை ஒரு கவரில் கொடுத்துட்டு அண்ட் ஒரு பூவும் கொடுத்துட்டார். பட் எனிவே பரவாயில்ல, சிம்பிள் பூஜையாக இருந்தாலும் ஒரு சிறந்த பூஜை. அப்படியே போயிட்டு அவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. மெயினாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் மெயினாக இப்போ நான் பேசுகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த கைலாஷ்நாதர் டெம்பிள் அப்படின்ற ஒரு மெயின் டெம்பிள்குள்ளே தான் பேசுகிறேன். ரொம்ப சவுண்ட் போட்டு பேச வேண்டாம். கொஞ்சம் ஸ்லோவாக வெளியே போனதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு நான் கொஞ்சம் சவுண்டாக பேசுகிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிளியராக காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த அம்மன் அண்ட் இதுதான் அந்த கைலாஷ்நாதர். இங்கே பாருங்கள். பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். ரியலி பர்மிஷன் கொடுத்து இவ்வளோ நேரம் இருந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வெளியே போய்டுவோம். இந்த கோயில் சுற்றி என்னென்ன இருக்குது எப்படி என்னன்றதெல்லாம் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். வாங்க போகிறேன். இப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ரியலி ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம். பார்க்கலாம். ஓகே, நம்ம கோயிலை ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்துடுவோங்க. ஓகே, இது கோயிலோட பின்பக்கம். பட் பார்த்திங்கன்னா இது ஒரு கோயிலை ஒரு ரவுண்ட் சுற்றணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு ரவுண்ட் ஃபுல்லாகவே பண்ணுறது. இது பின்னாடி பக்கம் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இங்கே மண்டபம்
பார்க்குறவங்க இப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கவங்க ஃபங்க்ஷன் டைமில் ஃபுல்லாக இங்கே உட்காருவாங்க போல இருக்குது. ஸோ அந்த டைமில் இருக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்குது. அண்ட் கோயிலை சுற்றி பெரிய மரங்கள்லாம் இருக்குங்க பயங்கரமாக. இங்கே பாருங்கள் பிரம்மாண்டமான மரம்லாம் இருக்குது. கொஞ்சம் நேரம் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா சத்தியமாக ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு இடம். பட் இதை கொஞ்சம் எடுக்க முடியாத ரிஸ்க்கு. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக அந்த புளியம்பழம் சொல்லுவாங்கல்ல, அது பாருங்கள் எவ்வளோ காய்ச்சி தொங்குது. ஆனால் இங்கே ரிஸ்க் எடுக்க முடியாதுங்க. இங்கே பாருங்கள் கீழே மிஸ் ஆகி விழுந்தோன்னா பள்ளம். எஸ் வா, எனக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. செம்மையான ஒரு பிளேஸு. இங்கே பாருங்கள். ஸோ ஒரு பேர் கூட போடலை, பட் இங்கே ஒரு கடவுள் இருக்கார் பின்னாடி. இது கோயிலோட மேல் கோபுரங்க. இங்கே பாருங்கள் ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து நவகிரகம் முடிச்சுட்டு இங்கே வந்த உடனே அவங்களோட வேண்டுதலை வச்சு ஒவ்வொரு இதுக்காக இங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வரும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸோ விநாயகரை ப்ரே பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ அப்படியே சர்க்கிள் அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்து முடிச்சாச்சு. எஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பூசாரியா கிட்ட கூப்பிட்டுட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கலான்னு பார்த்தேன். ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்களா, ஒரு ½ ஹவர் மேலே ஆகும் அப்படின்னாரு. ஓகே வெயிட் பண்ணுறேன் பரவாயில்ல அப்படின்னேன். ஆனாலும் அவர் வந்து அது கொஞ்சம் பிடி கொடுக்க மாட்டுறாரு, என்னன்னு தெரியல. முகத்தை காட்டவும் மாட்டார், பேசவும் மாட்டார். ஸோ நிறைய பேர் வந்தனால இங்கே பாருங்கள் காலபைரவர் இவர் பக்கத்துலேயே இருக்கிறாரு. சரி, அதனால் நம்ம என்ன பண்ணோம், முடிஞ்ச வரைக்கும் நான் கோயிலை கவர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே லாஸ்ட்டாக பெண்டிங்கில் 2 கடவுள் இருக்காங்க. அவங்களும் நம்ம என்னென்னு பார்த்துட்டு ஸோ அந்த கடவுள் என்னன்றதை பார்த்துட்டு நம்ம அப்படியே முடிஞ்சால் பேசுவோம், இல்லைனா அப்படியே முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ சம்திங் சவுண்டு எதுக்காக ஐ திங்க் 6 o'clock ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். ஆமாம் 6 o'clock பெல் அடிக்குது பாருங்கள். 3 4 5 6 மணி. நான் சொன்ன மாதிரி பாருங்கள் டைம் 6 ஆகிடுச்சு. இன்னும் மேக்ஸிமம் ஒரு 10-15 மினிட்ஸில் கோயிலை மூடிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பண்ணிடலாம். பின்னாடி கதை சிஸ்டி கவசம் ஓட ஆரம்பிக்குது. கண்டிப்பாக காப்பிரைட் அடிச்சிடும். முடிஞ்ச அதை பேசுவேன், இல்லை அதை நான் கட் பண்ணிவிடுவேன். சீனை பார்க்கலாம். 1 hour later. எஸ், இந்த கேக்கை நான் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தாங்க வாங்கினேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் இந்த டாக் வந்துங்களா ரொம்ப குளிர்மையாக இருக்குது. டாக் சாப்பிட்டு கொடுங்க, சாப்பிட்டுச்சுன்னா சந்தோஷம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணு. பரவாயில்ல, ஒரு வழியாக டாக் வந்து சாப்பிட்றீங்க. இந்த டாகே பாருங்கள் எவ்வளோ குளிராக இருக்குது. சாப்பிடலை, எவ்வளோ லீனாக ஒரு மாதிரி இருக்கு பாருங்களேன். எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல சாப்பிட்டு. இருந்தால் சாப்பிடு 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 சாப்பிடு. இந்தா என்னாச்சு? சாப்பிடு. இந்தா வைக்கிறேன், நீ சாப்பிடு. அந்த டாக் குலைக்கிறத பார்த்து பயப்படுது. என்னாச்சு? நீ சாப்பிடுவா?
அதுக்குள்ளே அவங்களோட ஏரியா பஞ்சாயத்து அதுக்குள்ளே அவங்களோட ஏரியா பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. சரி நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. டாக் பயந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனை. இந்த ஏரியாவுக்கு இந்த டாக் வந்திருக்கும் போல இருக்கு. அந்த ஏரியாவுக்கே துரத்தி விட்டுருச்சுங்க. எங்கள் ஏரியாக்கெலாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு. வா நீ வா, நீ வா, நீ வா, நீ சிலிண்டர் சாப்பிட்ருவா. வா 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 முடிவா. சாப்பாடு கூட முக்கியம் கிடையாது, எங்களுக்கு ஏரியா பஞ்சாயத்து தான் முக்கியம் இருக்குதுங்க. உடம்பு லீனா இருக்கு, சாப்பிட்டா கொஞ்சம் தெம்பா இருக்குன்னு பார்த்தா இந்த டாக் சாப்பிடாம சண்டைக்கு போகுது. இங்க பாருங்க, சாப்பாடு பாருங்க, சாப்பாடு கூட வேண்டாம், எனக்கு சண்டை தான் முக்கியம். அந்த உடம்பு முடியலனா கூட சண்டைக்கு போகுதுங்க அந்த டாக். ஐயோ உட்காந்துருச்சு, படுத்துருச்சு. நம்ம அங்கேயே கொண்டு போய் வச்சிருவோம். ஓகே இப்போ சாப்பிடுறதுக்கு சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் இப்போ இந்த டாக்ஸ் கொஞ்சம் சாப்பிடுது, அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஒரு வழியாக 3 டாக்ஸ்க்கு கொடுத்தாச்சு. நீ சாப்பிடு. இந்த டாக் ரொம்ப பயப்படுது, என்னோட பிடிக்கலையோ தெரியல. ஓகே, ஒரு வழியாக அந்த க்ரீம் கையோட பேசி முடிச்சாச்சுங்க. ஸோ ஒரு வழியாக சாமி கோயில் போயிட்டு முடிச்சாச்சு. நான் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். சரி போய் கை கழுவிலாம் முடிச்சுட்டு அப்படி இருட்டாயிடும், அப்படியே அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் கூட ஒன்றும் தெரியாது. ஸோ ஓ இன்னைக்கு ஃப்ரைடேன்றதை சொல்கிறாங்க. ஓகே ரைட், வாங்க. எஸ் ரைட், ஒரு வழியாக அடுத்தடுத்து பாட்டு ஓடிட்டுருக்கீங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6:30 ஆக போகுது. ஒரு வழியாக நம்ம கோயிலை பார்த்து முடிச்சாச்சு. ஸோ டாக்ஸ்க்கும் ஃபுட்டு கொடுத்தாச்சு. ஆனால் என்னென்னா பெரிய பெரிய டாக்ஸ் வந்து டாமினேட்டடாக இந்த குட்டி டாக் வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்குது, பயப்படுது. ஸோ ஒரு இடம் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ரியலி ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம். நீங்கள் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்று காலையில் 6 மணிக்கு வந்துடுங்க. ஏன்னா கோயில் வந்து காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்கும். அதை விட்டாச்சுன்னா ஈவினிங் 4 to 6 தான் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் கரெக்டாக ஒரு 4 மணிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த 4 to 6 ஒரு 2 hours உங்களுக்கு டைம் இருக்கும். கம்ப்ளீட்டாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே சாமியை பார்த்து முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஏரியா ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அதையும் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாக்ஸ் கூட எல்லாம் விளையாடிட்டு நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா குழந்தைங்க கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா சுற்றி ஃபுல்லாகவே வந்து நேச்சுரலாக இருக்கும். சிட்டிக்குள்ளே எவ்வளோ சாமி கும்பிட்டுருக்கும், பட் அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். மன கஷ்டம் சில மெடிடேஷனுக்காக ரிலாக்ஸ் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமா நான் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன். ரியலி சந்தோஷம். ஏன்னா ஒரு கோயில் வந்துட்டாலே ஒரு அந்த பாசிட்டிவ் வைப் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. ஸோ ஓரளவுக்கு கிளியர். இந்த டிஷ்டாக நீங்கள் கூட சேர்ந்து சாமி கும்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். கரெக்டாக இந்த இதோட கோயில் எக்ஸாக்டாக எந்த பிளேஸ் என்ன ஏதுன்றலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், வந்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. சில கடவுளை பற்றி எனக்கு பேர் என்னன்னு தெரியாமல் தெரிவிப்பேன், அதையும் மறக்காமல் பேரை கமெண்ட்டில் போட்டுருங்க. சரிங்களா? இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு யாரும் புதுசு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பைக்கை யார் ட்ரைவ் பண்ணாலும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ரைடிங் கேஸ் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சீக்கிரம் பார்ப்போம். எல்லாரும் பார்த்து பார்த்து சேஃபாக இருங்க. முதல்ல போயிட்டு இந்த வர இருக்கிற கையை போய் முதல்ல கழுவு நல்ல ஆகிட்டேன். ஓகே பை.